இன்றைக்கு நம்மளுடைய தொடர்ச்சியாக இந்த வேத புஸ்தகங்களை எப்படி வாசிப்பது என்பதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 2 தெசலோனிக்கேயர் என்கிற புஸ்தகத்தை, இந்த நிருபத்தை இல்ல இந்த கடிதத்தை எப்படி வாசிப்பது என்று கொண்டு பார்க்க போகிறோம். இந்த நோட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆன்லைன்ல இருக்குது. இந்த கடிதத்தை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல், தர்சு பட்டணத்தை சேர்ந்தவன். நம்ம பார்த்தோம், அவர் யூத குலத்தை சேர்ந்தவர், நல்ல கிரேக்க மொழியை பேசக்கூடியவர். அவர் எழுதியது தான் அந்த கடிதம். இருந்தாலும் இந்த முதலாவது 1 தெசலோனிக்கேயர்லையும் 2வது தெசலோனிக்கேயர்லையும் சொல்லும்போது என்னன்னா, பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் என்று சொல்லக்கூடியதாக 3 பேருடைய பெயர்களையும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அதன் மூலம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இது அவர்கள் 3 பேரும் சேர்ந்து எழுதியது போல உள்ளக்கூடிய காரியங்களை பார்க்க முடிகிறது. இது பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த கடிதத்துல ஏறக்குறைய 27 முறை இருக்கிறது. ஸோ அதனால இது என்னன்னா, அவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டா ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடிதம் எழுதினதா காண முடிகிறது. ஆனாலும் கடைசியில எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, அதனுடைய 3வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் பார்த்தீங்க, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, அதுல சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, என்னுடைய 17வது வசனம் வாசிங்க. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன், என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம். அதாவது எதுக்காக இது அவர் எழுதின கடிதம் என்று சொல்றாருன்னா, இந்த கடிதத்தினுடைய கருப்பொருளையும் இதனுடைய நோக்கத்தையும் புரிந்து கொண்டீங்கன்னா தெரியும், தான் எழுதினேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள போகக்கூடியதை பார்க்கிறோம். இந்த எந்தெந்த நிருபம் எப்ப எழுதினாருங்கிற லிஸ்ட் முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று பின்னணி, இந்த சபையை குறித்த ஒரு வரலாற்று பின்னணி, நீங்க 1 தெசலோனிக்கேயர் பாடத்தை கேட்கவில்லை என்றால் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். இருந்தாலும் அதை குறித்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லிவிட்டு நான் இதுக்குள்ள இந்த கடிதத்துக்கு போறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்துல அவர்கள் பிலிப்பாய் பட்டணத்துக்கு வருகிறார்கள். சொல்லுகிற பிலிப்பாய் பட்டணத்துக்கு வர்றாங்க. காரணம் என்னவென்றால், அவர்கள் கலாத்திய நாட்டுல இருக்கும்போது அவர்கள் என்ன ஆசியா பகுதியாகிய ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்கு செல்லலாம்னு நினைக்கிறாங்க. அங்க போக விடாம பரிசுத்த ஆவியானவர் தடுத்ததுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி மெசியா போவோங்கிறாரு, அங்கேயும் போக வேணாங்கிறாங்க. சரி பித்தனியாக போலான்னு பாக்குறாங்க, அங்கேயும் போக வேணான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களை மக்கதோனிய சபைக்கு வர சொல்றாரு. மக்கதோனியாவில இருந்து ஒருத்தன் தோன்றி எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்லி கனவுல காணக்கூடிய காட்சியை கண்டு அங்கிருந்து ட்ரோவாஸ் பட்டணத்துக்கு ட்ரோவாஸ் பட்டணத்திலிருந்து ஒரு கப்பலை எடுத்துக்கொண்டு அவர்கள் எங்க சேர்ந்துறாங்க, பிலிப்பாய் பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. பிலிப்பாய் பட்டணத்துல நடக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். அங்க ஒரு குறி சொல்லுகிற பெண்ணை அப்போஸ்தலனாகிய பவுல் விடுதலை செய்ததுனால அவனையும் சீலாவையும் தூக்கி அடிச்சு சிறைச்சாலையில போட்டு, கடைசியில் அங்க சிறைச்சாலையில ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடப்பதன் மூலமாய் அங்கு உள்ள அந்த சிறைச்சாலை அதிகாரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கு ஒரு சபை நிறுவப்படுகிறது. அங்க அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அங்கிருந்து அவரை ராத்திரி அவங்க எல்லாம் கிளம்பி எங்க வருகிறாங்க, தெசலோனிக்கைக்கு வர்றாங்க. தெசலோனிக்கைக்கு வந்த போது தெசலோனிக்கையில ஒரு 3 வாரங்கள் தான் அவர் என்ன பண்றாரு, போய் அங்கு உள்ள ஜூயிஷ் சினகாக், யூதர்கள் வணங்கக்கூடிய ஆலயத்துல போய், தேவாலயத்துல போய் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிறார். அங்கேயும் ஒரே பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன, பக்கத்துல ஜேசன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மூலமா அவனுடைய வீட்டில் ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பிச்சு முடிச்ச கொஞ்ச நாள்லயே மறுபடியும் அங்க பிரச்சனை வந்ததும் ராத்திரியா கிளம்பி அங்கிருந்து எங்க வந்துடுறாங்க, பெரையா என்கிற பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. பெரையா பட்டணத்துல அங்க கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்ச உடனே தெசலோனிக்கையில இருக்கிறவங்களுக்கு தகவல் தெரியுது, இவங்க போய் பெரையா பட்டணத்துல போய் ஊழியம் பாக்குறாங்கன்னு. உடனே அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க, தெசலோனிக்கையில இருந்து பெரையால கரைச்சல் பண்ணி பிரச்சனை பண்ண உடனே இவங்க எல்லாம் கிளம்பி எங்க வந்துட்டாங்க, கீழே உள்ள அத்தனே பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஏதென்ஸ் பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மேப் இருக்கும். அந்த மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவர்கள் எங்க அத்தனே பட்டணத்துக்கு வந்த பொழுது
அங்க வந்து என்ன பார்க்குறாங்க, அங்க அத்தனை பட்டணத்துக்கு வந்தப்ப அங்க வந்து யாரும் வந்து சுவிசேஷத்தை ஒரு சிலரை தவிர்த்து வேற யாரும் ஏற்றுக்கொள்ளாதனால அங்கிருந்து கிளம்பி எங்க வந்துடுறாரு, கொரிந்து பட்டணத்துக்கு வந்துடுறாரு. இப்போ கொரிந்து பட்டணத்துக்கு வந்த உடனே அங்கிருந்து யார் வர்றா, திமோத்தேயு அங்கிருந்து திரும்ப வர்றான். திரும்ப வரும்போது என்ன சொல்றான், மக்கதோனியால நம்ம நிறுவன சபையாய் தெசலோனிக்கையில நம்ம நிறுவன சபை வந்து ரொம்ப பிரமாதமா நடக்குது, நல்லபடியா நடக்குது. கர்த்தர் அங்க பெரிய கிரியைகளை செய்கிறார், அங்க ரொம்ப நல்லா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் வந்து காணிக்கையும் கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி கொண்டு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஆண்டவர் நம்ம கொடுத்த ஊழியத்தை நம்ம செஞ்சதன் மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி தெசலோனிக்கையில் உள்ள சபையில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அதுதான் முதலாவது தெசலோனிக்கியர். அதைத்தான் நம்ம குறிச்சு பார்த்தோம். அந்த கடிதத்துல என்ன ஒரு காரியம் பார்த்தோம்னா, என்ன அவர்கள்ட்ட வந்து விசுவாசம், ஃபெய்த் இருந்தது. என்ன அன்பு, தேவ அன்பு அங்க மாத்திரம் இல்ல, மதி எல்லாருக்கும் இருந்தது. மூன்றாவதாக என்ன, நம்பிக்கை மாத்திரம் அவர்கள்ட்ட குறைவா இருந்தது. ஹோப் மட்டும் இல்லாம இருந்தது. என்ன, கொஞ்சம் பேர் ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா இங்க கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்களோட நிலைமை என்ன? ஏன்னா கிரேக்க மதத்துல வந்து என்ன, கிரேக்கத்துல என்ன நினைச்சாங்க, ஒருவன் இறந்து போனா அதோட அவனுடைய வாழ்வு முடிவு பெற்றது, அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. there is nothing after death, there is no life after death என்று சொல்லக்கூடியதாக, ஒருவர் இறந்து போனதுக்கு பின்பாக அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடியதாக அவர்கள் நினைத்ததுனால என்னாச்சு, அவர்கள் வந்து அங்கு நம்பிக்கை அற்றவர்களாய் அங்கு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணாரு, நீங்க தேவனுடைய காரியங்கள்ல நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையை குறித்து அவர் வந்து அவர்களுக்கு கடிதம் எழுதினார். என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 4வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அவர் வரும்போது முதலாவது மரித்தவர்கள் எழும்பி முன்னாடி வருவாங்க, உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதனால நீங்க கலக்கம் அடையாதீங்க. நீங்க எல்லாம் வந்து என்ன, ஆண்டவர் வந்து வருவேன் என்று சொன்னதுல திட நம்பிக்கையாக இருங்கள் என்று ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சிட்டார். எங்க, கொரிந்துல இருக்கும்போது. கொரிந்து பட்டணத்துல வந்து இவர்கள் இருந்தது மொத்தமே 18 மாதங்கள் மட்டும்தான் இருந்தாங்க. முதல் கடிதம் எழுதி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எழுதப்பட்ட இந்த கடிதம் தான் 2வது தெசலோனிக்கேயர். முதல்ல ஒரு கடிதம் எழுதும்போது என்ன எழுதுனாங்க, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்து கவலைப்படாதீங்க, மரித்து போனவர்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு வந்து என்ன, அந்த நம்பிக்கை இல்லை, நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால ஆண்டவர் வருவார், நிச்சயமா வருவார், நீங்க வந்து அதுல கலக்கம் அடையாதீங்கன்னு ஒரு கடிதம் எழுதினார். இது போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு, அங்க வேறு வேறு பிரச்சனைகள். அதனால 2 தெசலோனிக்கேயர் மறுபடியும் குறுகிய காலத்திலே ஒரு கடிதம் எழுத வேண்டியாச்சு. இதனுடைய நோக்கம் என்னன்னு பாருங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்து ஒரு குழப்பமான சூழ்நிலை மறுபடியும் உருவாகிட்டது. என்ன மாதிரி உருவானதுன்னா, அதாவது ஒரு சிலர் என்ன நினைச்சிட்டாங்க, ஏற்கனவே வருகை நிறைவேறி விட்டதுன்னு சொல்லி ஒரு சிலர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு சிலர் என்ன, ஆண்டவர் எந்த நேரத்திலையும் வருவாரு, இன்னைக்கோ நாளைக்கோ நடக்க போகுது, அதனால நம்ம என்ன செய்ய தேவையில்லை, வேலை எதுவும் செய்ய வேணாம், இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம சும்மா ஆண்டவர் வர்றதுக்கு வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டு விட்டு சும்மா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, அமெரிக்கால ஒரு சபையில வந்து ஆண்டவர் வரப்போறதை குறித்து ஒருத்தர் வந்து திடாகாத்திரமா ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இத்தனாம் தேதி இந்த வருஷத்துல இங்க நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு 2012வது வருஷத்துல சொன்னார். அந்த சபையில இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய பணக்காரங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவருடைய சொத்து சொகம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அங்க கொண்டு வந்து காசை கொடுத்து உலகம் பூரா அவங்க என்ன சொன்னாங்க, செப்டம்பர் மாசம் இத்தனாம் தேதி 2012வது வருஷம் ஆண்டவர் வரப்போகிறார், அதனால வருகை உறுதின்னு சொல்லி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி பண்ணாங்க. ஆனா என்ன நடக்கல, வரல. உடனே என்ன பண்ணாரு, நான் ஒரு கால்குலேஷன்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன், இன்னும் 46வது நாள் கழிச்சு வரப்போறாருன்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இன்னும் 4 வருஷம் ஆயிடுச்சு. எப்ப, 2016ல நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்திலே. ஆனா இது அங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு.
இப்ப என்னன்னா, இந்த பாதி பேர் வந்து ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லி சொத்தை வித்துட்டு ஒண்ணுமில்லாம உட்காந்து என்ன அடுத்தவன் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அடுத்தவன் வீட்டுல சாப்பிட்டுட்டு பிரச்சனை பண்ற ஆளுங்க கூட்டம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய சொந்தக்காரங்களே ஒருத்தவங்க ஒரு ஏறக்குறைய ஒரு 60 வருஷங்களுக்கு முன்பாக அவங்க 2 பேரும் வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, வீடு வச்சிருந்தாங்க, 9 பிள்ளைகள். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு எல்லாத்தையும் வித்து காசு எடுத்து ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லி அந்த காசை வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிள்ளைகளை வந்து ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லி பட்டினியா உட்காந்து அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்லி சொன்னதுனால அவர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பின்பற்றி வாழாம காரியம் எனக்கு இன்னும் தெரியும். நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நீங்க வந்து இது ஏதோ தெசலோனிக்கே சபையில மாத்திரம் நினைச்சுக்க கூடாது. எல்லா சபைகள்லையும் இருக்கு, அது நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. சரியா? இந்த தெசலோனிக்கே சபையில வந்து இந்த மாதிரி ஆளுங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? அப்ப அவர் இன்னொரு காரியம் சொல்ல வேண்டியாகி போச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்றி வரும்போது நீ உபத்திரவங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனா அந்த உபத்திரவங்களை குறித்து நீ கவலைப்படாத. என்னன்னா நமக்கு வந்து ஆண்டவர் வந்து சன்மானத்தை நித்தியத்துக்கு கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, அது யாரெல்லாம் உபத்திரத்தை கொடுக்குறாங்களோ அந்த உபத்திரத்தை கொடுக்கிறவங்களுக்கு என்ன பிரதிபலனை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் அங்க சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றாரு. அப்ப இந்த ஒரு காரியங்களுக்காகத்தான் அதே போல ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக என்னென்ன காரியமெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, என்னென்ன காரியங்கள்லாம் முன்னாடி நடக்க வேண்டும் என்று சொல்லி 2வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இந்தந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும், இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி இந்த குழப்பங்களை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த 2 தெசலோனிக்கர் கடிதத்தை அந்த சபைக்கு மீண்டுமாய் ஒரு சில மாதங்கள்லேயே திரும்ப எழுதக்கூடிய காரியம். இந்த புஸ்தகத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஒரு 3 அதிகாரங்கள் உள்ள புஸ்தகத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரம் என்னன்னா உபத்திரங்களில் ஆறுதல். என்ன, நம்ம வந்து ஆண்டவரை பின்பற்றி போகும்போது நமக்கு என்ன நடக்கும்? உபத்திரவங்கள் வரும். அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில ஆண்டவர் ஆறுதல் கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த உபத்திரத்துல போகிறதுனால உனக்கு என்ன பிரதிபலன் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவங்களை ஆறுதல் படுத்துவதாகவும் அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தேவனோடு வாழக்கூடிய காரியத்தையும் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த கருப்பொருள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே திமோத்திக்கு எழுதும் போதும் எழுதக்கூடியதை பார்த்திருக்கோம். 2 திமோத்தி 3வது அதிகாரம் 12, 13வது வசனத்துல பார்க்கும்போது சொல்லலாம், யாராவது ஒருவர் தேவனை பின்பற்றி வாழ மனதாயிருந்தால் நீ பாடுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். பேதுரு எழுதும்போது அவர் கடிதத்தில் என்ன 1 பேதுரு 4ல சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு பாடு வந்தா என்னமோ அதிசயமா நடக்குதுன்னு நினைக்காத, அது நடக்கணும். நீ கிறிஸ்துவ பின்பற்றி நடந்தேன்னா உபத்திரவம் வரத்தான் செய்யும். யுவர் பெஸ்ட் லைஃப் இப்ப இல்லை. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க, இங்க இருக்கும்போது உனக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அது இல்லை. நீங்க சுவிசேஷத்தை நல்ல புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. நீங்க உபத்திரத்துல போகும்போது உனக்கு ஆறுதல் கொடுப்பாரு. உனக்கு அது மாத்திரம் இல்ல, உனக்கு கிருபையை கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, நீ உனக்கு வந்து நித்தியத்துக்கு சன்மானத்தை கொடுப்பதும் இல்ல, உனக்கு உபத்திரத்தை கொடுப்பவனை என்ன செய்வேங்கிறதையும் சொல்லி கொடுக்கிறார். 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு தெளிவு, எப்படி ஆண்டவர் வரப்போகிறார், அதற்கு முன்பாக என்னென்ன சம்பவிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு தெளிவான சிந்தையை குறிக்கிறார். 3வதாக ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டியதும் அது எப்படி உழைக்க வேண்டும் என்பதை குறித்து 3வது அதிகாரத்துல ஒரு பிராக்டிக்கலா நம்ம நடைமுறையில நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இந்த அதிகாரம் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா உபத்திரவங்களில் ஆறுதல் மற்றும் அதை மேற்கொள்வதற்கான வழிகளை குறித்து சொல்றார். 1வது என்னன்னா, அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். 2வதாக அவர்களின் பொறுமை அவர்களுடைய விசுவாசம் எப்படி மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அவர்கள் இந்த உபத்திரவங்களை சகித்து கொண்டு இருப்பதனால அவர்களை குறித்து எவ்வளவாய் தேவனுக்காக எப்படி வைராக்கியமா வாழ்றாங்க. இவர்கள் வந்து என்ன பாடு வந்தாலும் அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக கடைபிடித்து கொண்டு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லாதபடி அவர்கள் என்ன பொறுமையாக இருந்து காரியங்களை எப்படி செய்கிறார்கள் என்று சொல்ல, அதன் மூலமாய் எப்படி
அவர்களை வச்சு பெருமை பாராட்ட முடிகிறது என்று. அடுத்து, அவர்கள் அனுபவிக்கிற உபத்திரம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களை பாத்திரவான்களாக்குகிறது என்பதை குறித்து 5வது வசனம் வாசிங்க. அந்த வசனம் வாசிங்களேன். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு நீ என்னன்னா உபத்திரவம் அனுபவிக்கும் போது நீ என்னவா அந்த உபத்திரம் அனுபவிப்பதன் மூலமாய் நீ அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பாத்திரவான் என்று சொல்லக்கூடியதாய் அததான் அங்க சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல இன்றைக்கு நம்ம நிறைய என்ன தவறுதலாக புரிந்து கொள்வது என்னன்னா, இந்த ராஜ்யத்திற்கான இந்த உலகத்திற்கான காரியங்களை தேடக்கூடிய மக்களா மாறிவிட்டார்கள். கிறிஸ்தவத்திலையும் ஒரு பகுதியில அந்த மாதிரி ஒரு தவறான உபதேசத்துக்குள்ள போயிருச்சு. என்னன்னா நம்ம வரப்போகிற ராஜாவிற்காக, ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம், பரமண்டல ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றோம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக. எங்க? பரத்துல செய்யப்படுவது போல பூமியில. என்ன? அவருடைய நாமம் பரலோகத்துல பரிசுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அங்க ஒரு பிரச்சனை இல்ல. அவருடைய சித்தம் அங்க பரலோகத்துல நடந்து கொண்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்க அவருடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. அதே போல இங்க பூமியில நடப்பதற்கு நம்மை ஒரு ஏஜென்ட் போல நம்மள அங்க வச்சு நம்ம மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாயும், தேவனுடைய ராஜ்யம் வருவதாயும், தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடியதாயும் இங்கு இருப்பதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளான இந்த தேசத்திற்கு வெளிச்சத்தை கொடுவதற்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப வரக்கூடிய பாடுகளை நாம் சகிப்பது மாத்திரமல்ல, நமக்கு என்ன தெரியணும்? அவர் வரப்போறாரு, அவர் கூட நம்ம இருக்க போறோம் அப்படின்னு வரும்போது, இவ்வுலக பாடுகள் என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை வாழ காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்துடும். அதைத்தான் இங்க சொல்றாரு. நம்ம படக்கூடிய பாடு என்ன? அங்க பாத்திரவான்களாய் நம்மளை மாற்றுகிறது என்று. அப்புறம் என்ன? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையில் அவருடைய பிரதிபலன்களை அளிப்பார் என்றும், தெசலோனிக்க சபைக்கு அவர்கள் ஒரு ஜெபத்தையும் பண்ணக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அந்த சபைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. 2வது அதிகாரம் பார்க்கும்போது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த தெளிவுபடுத்து ஒரு தெளிவு கொடுக்கக்கூடியதா காரியம் சொல்றாரு. முதலாவது என்ன சொல்றாரு? தவறான காரியங்களை குறித்து கலங்க வேண்டாம். முதல் 2 வசனம் வாசிங்க சிஸ்டர். 2வது அதிகாரத்துல, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிரூபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்க. என்ன? எங்க கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, நாங்க சொன்னோம், அங்க கேட்டோம், இவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செய்தி வந்ததுன்னா கலங்காத. இன்றைக்கு இது நமக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு காரியம். எதை கேட்டாலும் ஒபாமா வந்த உடனே என்ன, அவர் தான் அந்தி கிறிஸ்துன்னாங்க. யாரு வந்தாலும் அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். நம்மளை எல்லா வகையிலையும் கலங்கடிக்க கூடியதா, இது பண்ணக்கூடியதா. நம்ம பார்த்தோம், ஏறக்குறைய ஒரு 8 வாரங்களுக்கு முன்னாடியே பிரெக்சிட்டுக்கு ஓட்டு போட்டோம். பிரிட்டன் உள்ளையா வெளியான்னு ஓட்டு போட்டோம். என்ன சொல்லி பயமுறுத்தினாங்க? ஒண்ணுமே இல்லாம போக போகுது, அதாக போகுது, இதாக போகுது, எமர்ஜென்சி பட்ஜெட் வரப்போகுது, இது வரப்போகுது, அது 8 வாரம் ஆச்சு. என்ன ஆச்சு? அரசியல் பேச விரும்பல, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. எப்பவுமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது தான் அந்த உலகத்தினுடைய காரியங்கள். அப்ப ஆண்டவர் வரப்போறார் அப்படிங்கறத வந்துட்டாரு ஏற்கனவே இப்படி சொல்லி பலவிதமான குழப்பங்களை கொண்டு வரக்கூடிய காரியங்களை கேட்டு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது என்ன நடக்கணும்? விசுவாச துரோகம் நேரிட்டு பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். அவன் யாரு? தன்னை தேவனை போல உயர்த்தி அந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ண வேணும்? அவன் வெளிப்பட வேண்டும். அடுத்து, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது என்பதை குறித்து சொல்லுறாரு. அடுத்து, கர்த்தருடைய வருகையின் போது அவனை அந்த அந்தி கிறிஸ்து அழிக்கப்படுவதை குறித்து சொல்லுகிறார். அடுத்தபடியா
சத்தியத்தின் மேல் தனங்களுடைய தாகம் குறையும் போது அக்கிரமக்காரன் அவர்களை சாத்தானின் கிரியைக்கு வழி நடத்துவான். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். என்றைக்கு நம்ம சத்தியத்தை விட்டு விலகுனோம்னா, சத்தியம்னா அதாவது வேத வசனத்தில் உள்ள ஒரு பகுதியை பிடித்துக் கொள்வது சத்தியம் இல்லை. முழுமையான சத்தியத்தை பிரித்து கொள்ளணும். அன்பான தேவன் உண்மை, ஆனா அவர் பட்சிக்கிற அக்கினி, மறந்து விடக்கூடாது. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நியாயம் தீர்க்கிற தேவன். அவர் கிருபையான தேவன், பாவத்தை தண்டியாமல் விடமாட்டார். ரெண்டையும் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம என்னன்னா ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு என்ன, எப்படி இவ்வளவு அன்பான தேவன் உன்னை நரகத்துக்கு அனுப்புவார்? அனுப்பவே மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம். இந்த மாதிரி நிறைய என்னன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய சபை இருக்கு அமெரிக்க தேசத்துல, 3 லட்சம் பேர் இருக்காங்க. என்ன, லவ் வின்ஸ். நரகமே கிடையாது. அவர் உன்னை நேசிக்கிறவர், உன் தகப்பன், அவர் எப்படி உன்னை பாதாளத்துக்கு அனுப்புவார், நீ அதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு, முதல்ல என்னன்னா ஜனங்கள் சத்தியத்தின் மேல முழுமையான சத்தியத்தை பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு சில காரியங்கள் என்னன்னா, ஏதாவது இயேசு குணமளிக்கக்கூடியவரா பார்க்கிறாங்க, இயேசு அவர்களை விடுவிக்கிறவராக பார்க்கிறார்கள். ஒரு சிலர் என்ன பார்க்கிறாங்க, இயேசு அவர்களை போஷிக்கிறவராக பார்க்கிறார்கள். ஒரு சிலர் என்ன பார்க்கிறாங்க, இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். ஒரு சிலர் என்ன பார்க்கிறாங்க, இயேசு ஆறுதல் அளிக்கக்கூடிய தேவனாய் பார்க்கிறார்கள். ஒரு சிலர் என்ன பார்க்கிறாங்க, இயேசு பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் பார்க்கிறாங்க. எல்லாமே உண்மை, ஆனா முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Every attributes of God should be taken in an equal measure. தேவனுடைய ஒவ்வொரு தத்துவங்களையும் நாம் ஒரே அளவாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம முழுமையான சத்தியத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா நீங்க சத்தியத்தைன்னா அவர் வார்த்தை பிரகாரம் தானே பாஸ்டர் பேசுறாரு, அவர் பிரசங்கம் பண்றது, ஆமா ஒரு வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தான் வரும்போது என்ன சொன்னா, எழுதி இருக்கிறதே. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார், மேலும் எழுதி இருக்கிறபடி. அப்ப என்னன்னா நம்ம ஒரு சமநிலையாக, கிறிஸ்தவத்தில் இந்த சமநிலை என்பது மிகவும் முக்கியம். அதனாலதான் சத்தியத்தை விட்டு வழி விலகிட்டீங்கன்னா, முழுமையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம ஒரு பக்கமா சாஞ்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பாவத்துக்கு பலியாகி விடுவீங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்ன, ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்காக ஏற்கனவே மரித்து விட்டார், அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. அப்ப எல்லாரும் தானே பரலோகம் போகணும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் போக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன், அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போகணும்னு சொன்னா, அதுக்கு இந்த ஒரு A5 ஷீட்ல ஆண்டவர் கொடுத்திருந்தா போதும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இவ்வளவு பெரிய பைபிள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு A5 ஷீட்ல கொடுத்தாலே போதும். ஆண்டவராகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவருடைய குமாரன் வந்தார், உங்களுக்காக சிலுவையில மரணம் அடைஞ்சார், அவரை விசுவாசிக்கிறவனும் பரலோகம் செல்வான், முடிஞ்சு போச்சு, ஆமேன் போட்டு கொடுத்திருந்தா முடிஞ்சிருக்கும்ல. சிம்பிள், ஈஸி. யோசிச்சு பாருங்க, எதுக்கு இவ்வளவு பெரிய காரியங்கள், இவ்வளவு காரியங்களை வச்சு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும், ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக வர வேண்டும். அதற்கு முழுமையான சத்தியம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றாரு. அடுத்து பாருங்க, தேவன் அவர்களை தெரிந்து கொண்டதாலும் அவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறார். இப்ப இந்த சபையிலையும் ஒரு சாரார் என்னன்னா, இந்த 13-14 வசனம் வாசிங்களே, அவர்கள் என்னன்னா பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு வருகிறதையும் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அது நல்ல தெளிவா சொல்லி கொடுக்கிறார். என்னன்னா, இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, மோசமான மக்கள் இருக்கிறாங்க, வேலைக்கு போகாம சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறான், ஒண்ணும் செய்யாம இருக்கிறவன் இருக்கான். இந்த மத்தியிலையும் பரிசுத்தமாக்கப்படுற கூட்டம் இருக்கதான் செய்யுது. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்.
அடுத்து இந்த நிருபத்தின் சத்தியங்களில் நிலைத்திருங்கள்ன்றாரு. கடைசியில வசனத்துல மாத்திரம் இல்ல, நற்கிரியிலையும் அவர்கள் ஸ்திரப்படும்படியாய் வேண்டிக் கொள்கிறார். 3வது அதிகாரம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதும் உழைப்பதும் எப்படி என்பதை குறித்து சொல்லுகிறார்கள். அதாவது சபையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எதுக்காக வேண்டிக் கொள்ள சொல்றாரு? தங்கள் உபத்திரவங்களிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கவும், கர்த்தருடைய வசனம் என்ன தைரியமாக அறிவிக்கும்படி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள். நீங்க எப்பவுமே பாருங்க, நான் போன முறையும் சொன்னேன், இந்த முறையும் சொல்றேன். அதாவது நிருபங்கள் எல்லாம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் தான் எழுதுறாரே ஒழிய, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண என்கிட்ட வாங்கன்னு எங்கேயுமே எழுதல. ஆனா நம்ம இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு இந்த பைபிள வேத வசனத்தை போதிக்கிற நம்ம என்னன்னா, ஜெப தேவைக்கு எங்களிடம் வாருங்கள்னு போடுறோம். நீங்க டெலிவிஷன் பாத்தீங்கன்னா பிரேயர் ஒரு லைன் ஓட்டுறாங்க, 24 மணி நேரம் ஜெப தேவைக்குன்னு போன் நம்பர் வேற கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்ம யாருக்கு ஜெபம் பண்றதுக்கு வாங்கன்னு சொல்றதே இல்லை. ஏன்? நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணா என்னதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு? உங்க மனக்கண்கள் திறக்கப்படணும்னு ஜெபம். நீங்க ஆண்டவர் அறிவுல வளரணும்னு ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஆண்டவரை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்துல நடக்கணும்னு ஜெபம் பண்ணணும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன ஆயிட்டோம்? அதை பூரா மாத்தி இன்னைக்கு தலையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அடுத்து பாருங்க, சபையினோட தொடர்ந்து கீழ்ப்படிதல் நிமித்தம் கர்த்தர் அவர்கள் இருதயத்தை வழி நடத்துவாராக. இந்த கீழ்ப்படிதலுக்கும் வழி நடத்துதலுக்கும் உள்ள ஒரு லிங்கை பார்க்க முடியும். நீங்க ஒபே பண்ணும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒபீடியன்ஸா இருக்கும்போது அவருடைய கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இது ரெண்டுமே எப்பயுமே லிங்க் தான், ஒன்னோட ஒண்ணு இசைந்து ஓடக்கூடியதான். அதை நீங்க போய் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா நன்றாக புரியும். அடுத்து, சபை கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடப்பவர்களை விட்டு விலக வேண்டும். இது கொஞ்சம் ஹார்ஷா தெரியும். என்ன, ஒருத்தன் சபையினுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்ல ஒரு ஒழுக்கமா ஒரு இதுக்காக நடக்கிறவனை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி நான் அந்த பின்னாடி சொல்லும்போது அதை சொல்லி கொடுக்கிறேன். அடுத்து, தங்களுக்காக வேலை செய்யாதவரை குறித்து சொல்றார். அந்த வசனத்துல ரொம்ப என்ன சொல்றாரு? அந்த வசனம் வாசிங்க. நீ வேலை செய்யலைன்னா சாப்பிடாதங்கிறார். வாசிங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று. எப்படி? சாப்பிடாத. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட், ரொம்ப ஈஸியான வார்த்தை. நீ வேலை செய்யலையா சாப்பிடாத. பைபிள் ரொம்ப பிராக்டிக்கல் புஸ்தகம். இது இதே கிடையாது, என்ன ஒரு கோட்பாடு கிடையாது. இது நடைமுறைக்கு உபயோகப்படுத்தக்கூடியது. அடுத்து, நன்மை செய்வதிலும் கீழ்ப்படிதலும் சோர்ந்து போக வேண்டாம். இந்த நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்கிறத கலாத்திய சபைகளுக்கு எழுதும் போதும் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 6:9 பார்க்கிறோம். இங்கே என்ன சொல்றாரு? திராணி இருக்கும்போது நன்மை செய்ய கவலையே படாத, நீ செய். நம்மளால நன்மை செய்ய முடியும்னா அந்த நன்மையை செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி கடைசியில முடிவா ஆசீர்வாதத்தை கொடுத்து முடிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இப்ப இந்த 1வது தெசலோனிக்கர் 2வது தெசலோனிக்கர் கடிதத்தை பார்க்கிறோம். 1வது தெசலோனிக்கர் கடிதம் என்ன எழுதப்பட்டது? அந்த திருச்சபை எப்படி நம்பிக்கையில் இறந்து போனவர்களை குறித்து ஒரு வருத்தத்திலையும், நம்ம ஆண்டவருடைய வருகையை குறித்தும் ஒரு நம்பிக்கை இல்லாத இருந்தவங்களுக்கு அதை குறித்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட அந்த காரியங்களை கேட்ட உடனே இப்ப அடுத்த கரைக்கு போயிட்டாங்க. என்ன? ஆண்டவர் வந்துட்டாரு, வரப்போறாரு, நாளைக்கே வந்துருவாரு, இன்னைக்கே வந்துருவாருன்னு சொல்லி சும்மா சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய காரியத்தையும் பார்க்கிறோம். ஒரு சிலர் வேலைக்கு போகாம இருக்கக்கூடிய காரியத்தையும் பார்க்கிறோம். ஒரு சிலர் என்ன, ஏற்கனவே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி குழப்பம் பண்ணக்கூடிய காரியத்தையும் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சபைக்கு ஆண்டவர் இதன் மூலமாய் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து பார்ப்போம். 1வது, சோதனைகள் உபத்திரவங்கள் மத்தியில் நம்மால் அன்பில் வளர முடியுமா? உங்களுக்கு முதல்ல சபை, 2வது உங்களோட பர்சனல். உங்களுக்கு சோதனை வந்த உடனே நீங்க அன்புல வளர்றீங்களா, கொம்புல வளர்றீங்களா? என்னை எப்படி சொல்ல போச்சு? முதல்ல நமக்கு வர்றது என்ன வருது? என்னை எப்படி சொல்ல போச்சு, நான் யாரு, இதுதான் நமக்கு வரக்கூடியது. ஆனா உபத்திரம் வரும்போது நம்ம என்னன்னா மேலும் மேலும் அன்பு செலுத்தக்கூடியது. இன்றைக்கு அவங்களுக்கு இருந்த அதே உபத்திரவத்தை காட்டிலும் நமக்கு அதிகமான உபத்திரவம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அதை கண்டுகிறது இல்லை.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்காய் மரிக்கக்கூடியவர்கள் அநேகம். எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகமாக கிறிஸ்தவத்திற்காய் தங்கள் உயிரையும் கொடுக்கக்கூடியவர் பூமியில அதிகமா வாழக்கூடிய இந்த ஆண்டுகள், இந்த காலகட்டங்கள்ல தான் நமக்கு அநேக பேருக்கு தெரியாது. நம்மெல்லாம் என்ன இப்படி மேல காயின் போட்டு கீழே கோக் பாட்டில் எடுத்து பழகினவங்க இப்ப நம்ம இங்க பிரேயரை போட்டுட்டு ஆன்சர் எடுக்கிறதுல நிக்கிறோம். ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் உயிரை விடக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஜாஸ்தி. இந்த 2000 வருஷம் பைபிள் எழுதுற காலத்தை காட்டிலும் இன்றைக்கு ஜாஸ்தி, எண்ணிக்கை அதிகம். ஆனா தெசலோனிக்கே சபை என்ன நடக்குது பாருங்க. அங்க அவங்க எல்லா பக்கத்திலையும் வரும்போது அவருடைய அன்பு அதிகமாகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன 2 தெசலோனிக்கர் 1:3 பாருங்க. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. என்ன சொல்றாரு? நீங்க உபத்திரத்துக்குள்ள போக போக உங்களுடைய அன்பு பெருகிக்கிட்டே போகுது. 1 தெசலோனிக்கர் 4:9-10 பாருங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். என்னதுக்கு ஜெபம் பண்றாரு? உங்களுடைய அன்பை குறிச்சு மக்கதோனியால உள்ள எல்லாருக்கும் தெரியும். இவனை துன்புறுத்தினா இவன் இன்னும் அதிக அன்பு செலுத்துவான். இவனை எவ்வளவு துன்புறுத்தினாலும் இவன் அன்பு செலுத்துவான். ஒரு கன்னத்துல அரைந்தா அடுத்தவன் கன்னத்தை பேத்து எடுத்துருல. ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறுகன்னத்தை காட்டு. அந்த மாதிரி உபத்திரவத்துக்குள்ள போறதுக்கு ரொம்ப தயாரா இருந்தாங்க. ஆனாலும் அந்த உபத்திரவத்திற்கு மத்தியில அவருடைய அன்பு பெருகுவதை மக்கதோனியா நாட்டில் உள்ளவங்க எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பு பெருகுச்சு. இன்றைக்கு நம்ம சபை அப்படி இருக்குதா? நமக்கு உபத்திரவம் இல்லை பாஸ்டர், ஒன்றும் இல்லை. நம்ம சந்தோஷமா வர்றோம், நல்லா மெசேஜ் கேட்குறோம், பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், ஏதோ காணிக்க போட்டோம், போனோம், எல்லாம் நல்ல ஃபெலோஷிப்பு. முடிஞ்சா ஏதோ மட்டன் ரோல் சாப்பிட்றோம், இல்லை சோறு சாப்பிட்றோம், இல்லை பிக்னிக் போகிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இது என்ன பூமியில் வாழும் நாட்கள்லாம் பரத்தில் உள்ள நாட்கள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்ன பாஸ்டர் பிரச்சனை? என்ன மாதிரி இருக்கீங்களா? உபத்திரவத்தின் மத்தியில நம்ம அன்பு வளருதா? எல்லாம் நல்லா இருக்கும்போது வேற, ஆனா உபத்திரவத்துல நம்ம எப்படி? என்ன காரணம் கேளுங்க. தெசலோனிக்கே சபை கொஞ்சம் பேரை வச்சு ஆரம்பிச்சது, ஜேசனோட வீட்டுல ஆரம்பிச்சது. சபை பெருக ஆரம்பிச்சிருச்சு. சபை சின்னதா இருக்கும்போது இந்த அன்பு இருக்கு. சபை பெருக பெருக என்ன ஆயிருன்னா ஒவ்வொரு குரூப்பா மாறிடுது. ஒவ்வொரு குரூப்பா மாறிடுது. பெரிய சபைகள் எல்லாம் பாருங்க, இந்தியன் ஸ்ரீலங்கன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன்ல என்ன இருக்குன்னா யாழ்ப்பாணத்து ஆளுங்களா, கொழும்பு ஆளுங்களா. அதுல வந்துருச்சுன்னா நீ தீவு ஆளா, இந்த ஆளா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ வடக்கத்தியானா எங்க உள்ள ஆளு, எல்லாம் அதுக்கு பாச அங்கங்க 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 எங்க பெருசாக பெருசாக. ஆனா சின்னதா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. சபை இன்னைக்கு நான் 2016 வருஷத்துல லண்டன்ல உள்ள சர்ச்சை பத்தி சொல்றேன். தெசலோனிக்கே சபை பெருக பெருக அவர்கள் என்ன பண்ணாங்க? அன்புல பெருகினாங்க. அப்ப நம்ம எதுல பெருகணும்? அன்புல பெருகிறவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து பலவிதமான தவறான செய்திகள் அவர்களுக்கு வந்த போதும் அவற்றை தவிர்த்து பலனுள்ளவர்களாக இருந்தார்கள். நான் பார்த்தோம் இல்லையா? நம்ம எப்படி இந்த கிறிஸ்தவங்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் வருவாரா அப்படின்னா ஒரு சிலருக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் வரும்போது நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா? எனக்கு அதை நினைச்சாதான் பாஸ்டர் ஒரு மாதிரி இருக்கு. நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா இல்லையா? அதை சுத்தி சுத்தி வேற வேற மாதிரி கேள்வி கேட்கறது. ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான், அவன் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டானா, அவன் பரலோகம் போவானா, எங்க போவான், இப்படி எப்படியாவது சுத்தி சுத்தி வளைச்சு நான் எப்படியாவது உயர்வனா அப்படிங்கிறத கேட்கிற ஆளுங்களா இருக்கீங்களா? இல்ல திட நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. 2வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை குறித்து பார்க்கும்போது, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து
நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாய் சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. என்னன்னா, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படிங்கிறத குறிச்சு எவ்வளவு விதமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நீங்க கேட்டிருக்கீங்க? நான் நிறைய கேட்கிறேன். எகிப்து பிரச்சனை வந்தது, ஈராக்கு பிரச்சனை வந்தது, ஒன்னொன்னுலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் வரப்போறார். எது? ஆண்டவர் வரப்போறார், சமீபமாயிருக்கு, இது வரப்போகுது. செப்டம்பர் 11ஆம் தேதி 2000 வருஷம் அமெரிக்கால வந்து ஒசாமா பின் லாடனோட இது வந்து ட்வின் டவர் அட்டாக் நடந்துச்சு. 3000 சில்லற பேர் செத்தாங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா சபைகளிலும் கூட்டம், இடம் கொள்ள முடியாத அளவுக்கு அதாவது ஹையஸ்ட் அட்டண்டன்ஸ் அமெரிக்கன் ஹிஸ்டரியில ஹையஸ்ட் அட்டண்டன்ஸ் சர்ச் என்னன்னா அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம். என்ன? ஆண்டவர் வரப்போறார், அமெரிக்கா நியாய தீர்ப்புக்குள்ளாக வந்து விட்டது, ஆண்டவர் வரப்போகிறார், அதனால உன்னை நீ பாதுகாத்துக்கொள்னு எல்லாரும் வந்தான். அதுக்கு அடுத்த வாரம் ட்ராயிங், அதுக்கு அடுத்த வாரம் 3வது வாரம் பழையபடி வந்துருச்சு. 3 வாரம் தான், 3000 சில்லற பேர் செத்தான், 3 வாரம் தான் அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. ஏன் வரல? மறுபடியும் இன்னொன்னு உடைஞ்சிருந்தா மறுபடியும் போயிருப்பான், இல்ல மறுபடியும் இன்னொன்னு பெருசா நடந்திருந்தா போயிருப்பான். இன்றைக்கும் நம்ம வந்து பலவிதப்பட்ட தகவல்களை கேட்கிறோம். ஆனா நீங்க ஸ்திரப்பட்டு இருக்கிறீங்களா? எந்த சபையுமே இதுல இருந்து பாதுகாக்கப்பட முடியாது. எல்லா சபையிலையும் வேறு விதமான யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு தீர்க்க தரிசனமாவோ இல்லை ஏதாவது ஒரு காலத்துல இப்படி ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடிய காலத்தை நீங்க பார்க்க முடியும். அப்போ நீங்க என்னன்னா, வார்த்தையில உறுதி இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க வழிதவ போக வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்னன்னா, அந்த சத்தியத்தை முழுவதுமாக இருக்க வேணும். அதனால அவருடைய வார்த்தை, ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தை நிலை பெற விடாமல் நாம் தீர்க்கமாக பிடித்து கொள்ள வேண்டியிருக்கும். இதுல எந்த சபையும் விதிவிலக்கு அல்ல, அதற்கு நம்ம சபையும் ஒரு விதிவிலக்கு அல்ல. அடுத்தபடியா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வந்து ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவியை தவிர ஒரே மாதிரி இல்லை. அதான் தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது நம்ம அழகா மொழிபெயர்க்கிறாங்க, சீருடை அணிவது போன்ற ஒற்றுமை அல்ல, ஐக்கியத்தையே நாட வேண்டும் என்று. எல்லாரும் ஒரே மாதிரி எண்ண வேண்டும் என்பது அவசியமே கிடையாது. இப்ப நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு திரும்ப போகணுன்னதும் நான் ஒரு வழியில போவேன், அவர் ஒரு வழியில போவார், பிரதர் ஒரு வழியில போவார். எல்லாமே ஒரே ஏரியால இருந்தாலும் ஒருத்தர் வேற வேற ரூட் எடுத்து போவோம். ஆனா போற இடம் ஒரே இடம். அதை போலதான் நம்ம எல்லாருமே வந்து மாறுபாடான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா வரும்போது ஐக்கியமாக ஒற்றுமையாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் நினைக்கிற மாதிரியே நீங்க நினைங்கன்னு அவசியமே கிடையாது. ஒரு சபையில கண்டிப்பாக மாறுபாடான கருத்துக்கள் இருக்க வேண்டும், அது அவசியம். நீங்க அது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றார், உங்களுக்குள் கருத்து வேறுபாடு உண்டு என்று நான் அறிகிறேன், அது நலம் என்று அறிகிறேன்னு சொல்றார். ஏன்? there is got to be some kind of, ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட். அப்ப நம்ம எல்லாமே வித்தியாசமா திங்க் பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து வந்து ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதைத்தான் சொல்றார். ஏன்னா இங்க வந்து நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சபைக்குள்ள வந்து பிரச்சனை வருது, ஆனா ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்க முடியுது. 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அலுவற்காரர், ஆனா வீண் அலுவற்காரர். நல்ல மொழிபெயர்ப்பு பாருங்க தமிழ் வேத வசனத்துல. அலுவல்காரன் தான் பயங்கர அலுவலா இருக்கான், என்ன வீண் அலுவலா இருக்கான்.
என்ன? ஒருத்தரை பத்தி ஒருத்தரை சொல்லக்கூடிய பிஸி பாடிஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. என்ன? சும்மா வெட்டி ஆபீசர், சும்மா இங்கேயும் அங்கேயும் போய் சொல்லக்கூடிய ஒரு காலம்பனம். இப்ப அப்படிப்பட்டவர்களோடு நம்ம எப்படி ஒரு சமநிலை காண முடியும்? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தில் எழுதும்போது என்ன சொல்றாரு? 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம் 14வது வசனம் வாசிக்க பாருங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஒழுங்கினமா நடக்கிறவனை விட்டு நீ விலகுங்கிறார். ரொம்ப கடினமான ஸ்டேட்மெண்ட் அது. ஒரு சபையில ஒருத்தன் ஒழுங்கீனமா நடக்கிற தெசலோனிக்கே சபையில ஒழுங்கீனமா நடக்கிறவனை விட்டு நீ விலகுன்னு சொல்றாரு. 14வது வசனம் பாருங்க. மேலும் இந்த நிருபத்தின் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனோட களவாதிருங்கள், அவனோட சேர்ந்து இருக்காதங்கிறாரு. அதுல 15வது வசனம் வாசிச்சிருங்க. இதுல 15வது வசனம் நோட்ஸ்ல இல்ல. 15வது வசனம் வாசிக்க. ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். இப்ப என்னன்னா, வார்த்தைக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய ஒரு சபையில சகோதரனோ சகோதரியை இருந்தா நம்ம என்ன செய்யணும்? விட்டு விலகணுமா? இல்ல சேர்ந்து இருந்து அவங்கள திருத்த பார்க்கணுமா? இல்ல என்ன செய்யணும்? இது நம்ம எப்பன்னா, நமக்கு ஆவிக்குள்ள ஒரு டிசர்ன்மெண்ட் வேணும். ஒரு பகுத்தறியக்கூடிய காரியம் ஒன்று வேண்டும். இது 2 காரியம் நான் கொஞ்சம் சொல்றேன். மத்தேயு 18வது அதிகாரத்துல ஆண்டவர் சபையை குறித்து சொல்லும்போது ஒரு காரியம் சொல்றார். உங்க சபையில ஒருத்தன் பாவத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, முதலாவது நீ அவங்கிட்ட நேர்ல போய் நீ சொல்லு. அவன் அதை கேட்கலன்னா நீ என்ன பண்ணு? கூட 2 பேரை கூப்பிட்டு வச்சு சொல்லு. அதுவும் கேட்கலன்னா நீ சபையில கூப்பிட்டு சொல்லுங்கிறார். சரி, எல்லாரும் முன்னாடி சொல்லுங்கிறார். ஆண்டவர் சபையை குறித்து சொல்லும்போது 2 முறை தான் சபைன்னு சொல்றாரு. ஒரு முறை சபையை எதுல கட்டுவேங்கிறாரு. 2வது முறை சபையில் உள்ள பிரச்சனையை பத்தி தான் சொல்றாரு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? ஒருத்தன் கீழ்ப்படியாம இருந்தானா அவன் கூட சேர்ந்து இருக்காது, அவனை விட்டு விலகு, அவனை விட்டு தூரம் போயிடு, அவன் கூட சேர்ந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனா நீ அவனை சத்துருவாக எண்ணாத. எப்படி எண்ணணும்? சகோதரனாக எண்ணணும். இப்ப உங்களுடைய சொந்த சகோதரன் ஒரு பிரச்சனையில இருந்தா நீங்க எப்படி கையாளுவீங்க? உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடான்னு வெட்டி விட்டு போக மாட்டீங்க. அவனை எப்படியாவது திருத்துவதற்காக ஒரு சில நேரத்துல நீங்க கடினமான காரியங்களை சொல்லுவீங்க. இந்த மாதிரி செஞ்சேன்னா உனக்கு எனக்கு சரியா வராது, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அவனை எப்படியாவது திருப்பி கொண்டு வர்றதுக்கு யார் மூலமாவது ஏதாவது செய்ய அந்த அன்புல நீங்க அவனை வழி கொண்டு வரணும்னு பார்ப்பீங்க பாருங்க. அதே போலதான் நம்ம செய்யணும். விட்டு போறது ரொம்ப ஈஸி, அது மாத்திரம் இல்ல. ஆனா என்னன்னா, அவனை எப்படியாவது அவனை சகோதரனாக எண்ணி அவனை திரும்ப கொண்டு சேர்க்கக்கூடிய காரியங்களை செய்யணும். இதுல என்னன்னா, ஒரு சிலர் திரும்ப வருவாங்க, ஒரு சிலர் திரும்ப வரமாட்டாங்க. இதுல எங்க பேலன்ஸ் பார்க்கணும்னா, எங்க ஒரு சமநிலை பார்க்கணும்னா, உங்களுடைய அழைப்பை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, அந்த அழைப்பை விட்டுறக்கூடாது. அதே நேரத்துல அவங்களை உங்களோட சேர்த்து இணைந்து ஓட்ட முடியும்னா பண்ணணும். அப்படி இல்லையா, அவர்களுக்கு என்ன ஓட்டம் இருக்கோ அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு நீங்க ஒரு சகோதரனா என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா ஒரு ஒரு எதிராளியா நினைச்சிட்டீங்கன்னா என்ன, நீங்க சமாதானத்தை இழந்து போயிருவீங்க, அவங்களுடைய ஓட்டத்தை காரியத்தை நம்ம இழந்து போயிடும். நம்ம இந்த ஒலிம்பிக்ஸ் டைம் மறுபடியும் ஒரு ஒலிம்பிக் ஸ்டோரி சொல்றேன். போன வாரம் நிறைய சொன்னேன், இந்த வாரம் இன்னொரு ஸ்டோரி சொல்றேன். நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. லேடிஸ் 1000 மீட்டர் ரன்னிங்ல பார்த்தீங்களா? ஒரு கனேடியன் லேடியும் ஒரு இன்னொரு யாரு ஹங்கேரியன் நினைக்கிறேன், ஒரு 2 பேர் போகும்போது ஒருத்தர் தட்டி 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. இந்த பின்னாடி உழாத லேடி தான் ரேஸ் ஓடுறதை நிறுத்திட்டு அந்த சகோதரியை தூக்கி பிடிச்சு நிறுத்தி அவளை எடுத்து அவளை இது பண்ணி 2 பேருமே ஓடல. விழுந்தவ ஒருத்தி தான், ஆனா கூட ஓடி இருக்கலாம், அவ ஓடல. நின்று அவளை எடுத்து, அவ ரேஸ் போனாலும் பரவாயில்ல, ஒலிம்பிக்ஸ்ல நான் ஓடலைனாலும் பரவாயில்ல, நின்று அவளை எடுத்து கொண்டு ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு அவளை ஏத்தி இது பண்ணி விட்டுட்டு தான் போனா. அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவளை மறுபடியும் குவாலிஃபை பண்ணாங்க.
அது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லி குவாலிஃபை பண்ணி அவளை மறுபடியும் ஓட விட்டாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைக. நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுக்குரியவர்கள். நம்ம எல்லாம் நித்தியத்துக்கு ஆண்டவரோட வாழ போறோம். அப்ப நம்ம மற்றவனை ஒரு சகோதரனா, சகோதரியா நினைத்து அவர்களை எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம வழிநடத்த முடியும்னு சொல்லி பார்க்கணும். அந்த அன்புல தான் நம்ம வழி நடத்தணும். நிறைய நேரங்கள்ல நான் சொல்லுவேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தினால நிறைய காரியங்கள் நடக்கும். நீங்க நேருக்கு நேரா சொல்லணும்னு அவசியம் இல்ல. நிறைய ஜெபங்கள்லயும் ஆண்டவர் உங்களையும் அவர்களையும் மாற்றக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். விட்டு ஒதுங்குறது ரொம்ப ஈஸியான வேலை. பட் என்னன்னா, நம்மளுடைய ஓட்டத்தை விட்டுறக்கூடாது. அதே சமயத்துல அவர்களையும் அவர்களுடைய ஓட்டத்துல வழி நடத்துவதற்கு, திசை திருப்புவதற்கு நம்மால் இயன்ற காரியங்களை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக 4வதாக, தெசலோனிக்க சபை சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் ஊழியங்களை தாங்குவதிலும் ஒரு முன்மாதிரி சபையாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து இதை எடுத்து போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் இது ரொம்ப கொஞ்சம் அழகா இருக்கு. நான் ரொம்ப எளிதான இங்கிலீஷ் தான் நான் வாசிக்கிறேன் பாருங்க. Now, friends, I want to report on the surprising and generous ways in which God is working in the churches in Macedonia province. Fierce troubles came down on the people of those churches, pushing them to the very limit. The trial exposed their true colors. என்ன இந்த போராட்டம் அவருடைய உண்மையான நிறத்தை காட்டியது. They were incredibly happy. என்னவா? அவர்கள் யார் என்பதை காட்டக்கூடியதாக அவர்கள் எதிர்பார்க்காதவளை அந்த அளவுக்கு மோசமான நடக்கும்போது என்ன நடந்துச்சா, அவர்கள் யார் என்பதை உண்மையான நிறத்தை காட்டக்கூடியதா இருந்துச்சா. அவங்க என்னன்னா, they were incredibly, சொல்ல முடியாத அளவிற்கு மன மகிழ்ச்சியாக இருந்தாங்க. டோட்டலி இது என்ன, incredibly happy though desperately poor. அவர்கள் ஏழ்மையாக இருந்த போதும் அவர்கள் என்ன சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்துல இருந்தாங்க. an outpouring of pure and generous gifts. I was there and saw it for myself. நானே அங்கிருந்து அங்க பார்த்தேன். They gave offerings of whatever they could for more than they could afford, pleading for the privilege of helping out in the relief of poor Christians. என்ன, ஏழ்மையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு தங்களால் இயன்றதை காட்டிலும் அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் என்ன நடந்துச்சான், இவர்கள் கொடிய பாதையில போராட்டத்துல உபத்திரத்துல தள்ளும் போது அவருடைய உண்மையான கலர் வந்துச்சான். என்ன, சந்தோஷமா அவர்கள் கொடுக்கக்கூடியதா. எது, சுவிசேஷ ஊழியங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. மிஷனரி ஊழியங்களை இல்ல நம்ம செய்யக்கூடிய, நம்மளும் மிஷனரி ஊழியங்களை தாங்குறோம், வேறு ஊழியங்களுக்கு நம்ம ஆஃபரிங் கொடுக்கிறோம். நீங்க எப்படி கொடுக்குறீங்க? ஏழை விதவை கொடுத்த 2 பைசா ஆண்டவர் பார்த்தார். மீதி பேர் அதிகமா கொடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள், எந்த மாதிரி கொடுக்குறீங்க. நம்ம ஆரம்பிச்சோம், முதல் மாசம் ரொம்ப நல்லா வந்துச்சு, அடுத்த மாசம் கொஞ்சம் வந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. என்ன, நீங்க எப்படி கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம மூலம் இல்லை, நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு எங்க ஆண்டவர் கொடுக்க சொல்றாரோ அதை தான் நீங்க கொடுக்கணும். எந்த ஊழியத்தை தாங்க சொல்றாரோ அந்த ஊழியத்தை தான் தாங்கணும். சரியா? பட் ஆனா நீங்க அப்படி சந்தோஷமா கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இப்படி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா கொடுக்குறீங்களா? தெசலோனிக்க சபை அவ்வளவு ஏழ்மையில இருந்த சபை அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல என்னன்னா, ஒரே ஒரு மாசம் தான் சபையில அவர் பவுல் இருந்தார் ஏறக்குறைய. அந்த சபை இவ்வளவு பெரிய ஒரு காரியங்களை, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியங்களை கடைசி வரை தாங்கக்கூடியதாக, கடைசி அவன் மரிக்கிற வரைக்கும் அவனுக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் பொருளுதவி கொடுக்கக்கூடியதாகவும் இருந்த சபை இந்த தெசலோனிக்க சபை. ஒரு முன்மாதிரியாக, உதாரத்துவமாக அவர்கள் தாங்கினார்கள்.
நீங்க ஒரு தனி நபரா இந்த பகுதியில எப்படி இருக்கிறீங்க? நம்ம சபையா நம்ம எப்படி பண்றோம்? சந்தோஷமா கொடுக்கிறோமா? எது? சுவிசேஷ ஊழியங்களுக்காக கர்த்தருடைய ஊழியங்களை நம்ம எப்படி தாங்குறோம்? அடுத்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவர்கள் அவ்வளவு ஏழ்மையில இருக்கும் போதும் என்ன சொல்றாரு? இன்கிரெடிபிளி ஹாப்பி. அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்கன்னு. நம்ம எப்பவுமே என்ன செய்யறது பாஸ்டர், நான் என்னன்னு சொல்லுவேன், வாழ்க்கையில என்ன சோதனைகளும் பாடுகளும் உபத்திரவத்தின் மத்தியில் இப்படிதான் சொல்றீங்களா? எப்பவுமே நம்ம எப்பவுமே நம்மகிட்ட இல்லாத ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மக்களா நம்மளை மாத்திட்டாங்க இந்த சமுதாயம். நீங்க பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், நீங்க பார்க்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் பாருங்க, வச்சிருக்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் என்ன? நீ வச்சிருக்கிறத காட்டிலும் நாங்க வச்சிருக்கிறதுக்கு பெட்டர், அவ்வளவுதான். நீ இந்த கார் வச்சிருக்கியா, இந்த கார் பெட்ரு. நீ இந்த மொபைல் போன் வச்சிருக்கியா, இந்த மொபைல் போன் அதை விட பெட்ரு. நீ இந்த சட்டை போட்டிருக்கியா, அதை விட இந்த சட்டை புதுசு. இப்படி எல்லாமே அதானே. என்ன உன்கிட்ட இருக்கிறத காட்டிலும் நான் வச்சிருக்கேன். அப்ப என்ன? அந்த மாதிரி வீடு வேணும், அந்த மாதிரி கார் வேணும், அந்த மாதிரி போன் வேணும், அந்த மாதிரி இது வேணும். கடைசியில என்ன? இருக்கிறத குறிச்சு ஒரு சந்தோஷமே இருக்கிறது இல்லை. இது என்னன்னா இந்த சின்ன பிள்ளையில இருந்தே வந்தது. இப்போ எங்க கிளாஸ்ல என் ஃப்ரெண்டு இப்படி ஆரம்பிக்கிறது தான். பெரிய ஆளம் எப்போ வரைக்கும் கல்லறைக்கு போற வரைக்கும் பிரச்சனை. அங்கேயும் வந்து எனக்கு பெரிய கல்லறையா போடுன்ற அளவுக்கு எனக்கு இந்த இடத்துல வேணும். நிறைய பேர் இருக்காங்க, கல்லறை கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. என் குடும்பத்திலே ஆள் இருக்காங்க. அடுத்து நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய காலங்கள். தெசலோனிக்க சபைக்கு சொல்லும்போது 2 தெசலோனிக்கேல் 2:5 சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்போ ஒரு தடவை கேட்குறீங்க, தெசலோனிக்க சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கும்போதே இதை குறித்து சொல்லிட்டார். என்ன? இது 2ஆம் வருகையை குறித்து சொல்லக்கூடிய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து நிறைய காரியங்கள் நடக்கும்னு சொல்லிட்டார். இப்போ நீங்க டெலிவிஷன் ஆன் பண்ணீங்கன்னாலும் இதே மாதிரி நிறைய காரியங்கள் வரும். இல்ல வேற ஏதாவது நியூஸை பார்த்தீங்க, இல்லை வேற யாராவது சொல்றதை கேட்டீங்கன்னா கூட அந்த மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, ஆண்டவருடைய வார்த்தை, அந்த சத்தியம் தான் தெரியணும். ஒரு முறை படிக்கிறதுல இது பண்ணவே முடியாது. ஒரு மெசேஜ் ஒரு தடவை கேட்கறதுல நிறைய பாதி தான் போகும் உள்ள. ஏன்னா இப்ப நான் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? பாதி இது வந்து அங்க போயிருக்கும் மைண்டு. ஆமா, அவங்க கூட அப்படித்தான். அந்த நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து நிறைய வருது. ஆமா, அந்த போதவர் கூட நான் அன்னைக்கு பார்க்கும்போது அவர் சொன்னாரு, மஞ்ச குதிரை போகுதுன்னாரு, இல்ல அந்த மேகத்தை பார்த்தேன்னாரு, இதை பார்த்தேன்னாரு, அந்த சாமியார் இதை சொன்னாரு. இப்படி ஏதாவது உங்களுக்கு உடனே வரும். உடனே அவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் சத்தியம் தெரியலையா, இல்ல இப்படின்னு சொல்லி இருக்கும் போதே நான் பாதி மெசேஜ் போயிருக்கும். இப்ப நீங்க 2வது தடவை போய் கேட்கும்போது, அதனாலதான் நம்ம ஆன்லைன்ல மெசேஜும் போடுறோம். சரி, 2வது தடவை மெசேஜ் போட்டா உங்களுக்கு ஞாபகத்துல வந்துருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஆனா என்னன்னா, நீங்க வார்த்தையில சத்தியத்துல நிலைத்திருக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், அந்த சீரீஸ் சொல்லும்போது ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். பெரேயா பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போய் சபையை நிறுவினார். அவர் சபைகள் நிறுவன பெரும்பாலும் எல்லா சபைகளுக்கும் கடிதம் எழுதினார். பெரேயா பட்டணத்துக்கு மட்டும் கடிதம் எழுதலை. ஏன்? அப்போஸ்தலர் நடவடிக்கை 17வது அதிகாரம் 11வது வசனம். இதை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். இது பெரேயாவுடைய பட்டணத்துல அவர் வந்து செஞ்ச காரியங்களை குறித்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, நல்ல கவனிங்க, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், நல்ல கவனிங்க, வார்த்தை சொல்லும் போது மனோவாஞ்சனையா ஏற்றுக்கொண்டாங்க. ராத்திரி வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் வேத வாக்கியங்கள், இன்னைக்கு இந்த மாதிரி பைபிள் கிடையாது அவங்ககிட்ட, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஓலை சுவடி தான். அந்த ஓலை சுவடி எல்லார்கிட்டையும் இருக்காது.
அந்த பார்ச்மெண்ட் வந்து ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த பார்ச்மெண்ட் வேணும்னா நீங்க வந்து ஒன்று சினகாகில் இருக்கும், இல்லை வேற யாராவது பெரிய பணக்கார வீட்டில் தான் இருக்கும். அப்போ யாராவது ஒன்று போகணுன்னா, அப்போ இந்த மாதிரி அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து சொன்னாரே, அது அப்படி இருக்கான்னு சொல்லி போய் அந்த ஓலைச்சுவடி எடுத்து, இன்னைக்கு மாதிரி பக்க நம்பர்லாம் சொல்லி எடுக்க முடியாது, ஓலை சுருள் தான் இருக்கும். இதுல எந்த சுருள்னு சொல்லி அந்த சுருளை எடுத்து அதை தேடி கண்டுபிடிச்சு அதை ஆராய்ந்து பார்த்து இது இப்படித்தான் இருக்கான்னு சொல்லி அவங்க கற்றுக்கொண்டதுனாலதான் அந்த சபைக்கு மட்டும் கடிதம் எழுத வேண்டிய அவசியமே வரல. நீங்க எப்படி இந்த நோட்ஸை எவ்வளவு பேர் பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ரூபன் ஒரு ஆள் வச்சிருப்பான், ஏன்னா கரெக்டா ஃபைல் பண்ணி வைக்கிறாள், அவன் இது பண்ணாம இது பண்றதுனால வச்சிருப்பான். மீதி எத்தனை பேர் பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இல்ல வீட்டுல ஷர்மி சொல்றேன், நான் வச்சிருக்கேன் பாஸ்டர். எத்தனை பேர் வீட்டுல போய் எடுத்து உட்காந்து இதை மறுபடியுமாக இது இப்படித்தானா, அவர் சொன்னது சரியா, இல்ல இவர் நம்மளை ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி விடுறாரான்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் போய் செக் பண்றீங்க? பண்ணணும், அவசியம் செய்யணும். ஐ இன்சிஸ்ட், நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்க செய்ய வேண்டிய காரியம். ஏன்னா என் மூலமாக வருகிறது உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும். இது என்னன்னா நாங்க செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பிரசங்கம், இது எதுக்காக இந்த பைபிளை வாசிப்பது எப்படிங்கிற சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு இந்த மேல் கருத்து தெரிந்தால் நீங்கள் உள்ளே வாசிக்கும் போது இந்த சபைக்கு இந்த காலகட்டத்திற்கு இதற்காக எழுதப்பட்டது, இதன் மூலமாய் நான் எப்படி என்னை பாதுகாத்து கொள்ள முடியும், இதன் மூலமாய் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார் என்று நீங்கள் தேவனோடு இசையக்கூடிய ஒரு காலம். அதற்கு தான் அதை சொல்லி கொடுக்குறோம். இங்க சொல்லி கொடுக்கக்கூடிய காரியம் எல்லாம் என்னன்னா, உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனுக்கும் உள்ள உறவை பலப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கமே ஒழிய எங்களுடைய செய்திகளின் மூலமாய் நீங்கள் வாழவே கூடாது. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த செய்திகள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களை ஆண்டவரோடு இணைவதற்கு உங்களை உற்சாகப்படுத்தி நீங்க ஆண்டவரோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனோடு இசைந்து வாழ்வதற்கு உதவி செய்வதற்கு தான் இங்க வேலையை ஒழிய இங்க இருந்து சொல்றதுல மட்டும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாழ்கிற வாழ்க்கை சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எந்த போதகரா இருந்தாலும் என்னையும் சேர்த்து, நான் முதல்ல என்னையை சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் மீதி எந்த பெரிய எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, there is nobody except God. தேவன் ஒருவரே. அவருக்குள்ள மத்தியஸ்தர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இது எல்லாருமே வந்து என்ன, அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வகையை ஒழிய அது முக்கிய ஆதாரம் அல்ல. அப்போ உங்களுடைய ஆதாரம் எங்க எடுக்கணும்? உங்களுடைய நங்கூரம் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய சத்தியத்திலும் அவர்களும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபிப்போமா?